வணக்கம். இன்றைக்கி 6வது நாள் 6th டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபஸ்ட் ரெசிபி வந்து பால் சாதம். பால் சாதம் வந்துட்டு ஜென்ரலாக பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. நைட் டின்னர் டைமில் சாப்பிடுவாங்க. ரொம்ப வின்டரில் இதை வந்து ஒரு பாப்புலராக நிறைய கிராமங்களில் வீட்டிலலாம் சாப்பிட்ருக்கேன். நானும் சின்ன வயதில் நான் வீட்டில் சாப்பிட்ருக்கேன், வில்லேஜிலலாம். பட் இப்போ இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகே, சோக் பண்ண ரைஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம வாட்டர் போடுறோம் கொஞ்சம். ஸோ வாட்டர் பாயில் ஆன உடனே, ரொம்ப சிம்பிளான விஷயம் இது. இதுக்கு வந்துட்டு ரைஸ் வந்து டைரெக்டாக பாலில் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாக குக் ஆகாது. ஸோ அதனால் ஒரு ஹாஃப் பாயில் ரைஸை வந்து நம்ம வந்துட்டு ரைஸை தண்ணியில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஷுட் ஆட் ஆல் த மில்க்கு எல்லாமே ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ இந்த சோக் பண்ண ரைஸ் வந்து நம்ம இங்கே உள்ள இதில் போடுறோம். நம்ம ஓகே, இப்போ வந்து இந்த ஹாஃப் குக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸ் வந்து ஹாஃப் குக்காக இருக்குது. இப்போ நான் வந்து இது வந்து ஐ எம் ஆடிங் மில்க். இதில் வந்து பால் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் சுக்கு பவுடர் போடுறேன் இதில் நான். ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரைஸ் நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆன உடனே, பாலில் நல்லா குக் ஆன உடனே கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு சுகர் போடுறேன் நான். ஓகே, பால் சாதம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸோ இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்துட்டு பால், ரைஸு, சுக்கு, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, சுகர் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு சும்மா ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கீ கார்னிஷ் பண்ணுறேன் நான். போடுறேன். அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸு இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? ஸோ பால் சாதம் ரெடி உங்களுக்கு. ஸோ டே 6 ஃபஸ்ட் டிஷ் பால் சாதம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ பிரசாதம் அது. ஸோ டே 6ஓட ஃபஸ்ட் பிரசாதம் பால் சாதம் ரெடியாக இருக்குது இப்போ உங்களுக்கு.